வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் எல்லோரும் அனுபவிச்சிருப்போம். அதாங்க, ஒரு நாள் எல்லாம் நல்லா போகும், அடுத்த நாள் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை சரியாகும், மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வரும். அப்போதான் நம்ம மனசுல ஒரு கேள்வியும் வரும். நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, அதுவும் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு நினைப்போம். இதுக்கு தான் ஒரு பெயர் இருக்கு. அதாங்க லைஃப் சக்கரா, அதாவது வாழ்க்கை சக்கரம். இன்னைக்கு இந்த வீடியோல லைஃப் சக்கரா அப்படின்னா என்ன, ஏன் அது நடக்குது, நம்ம வாழ்க்கையில அது எப்படி வேலை செய்கிறது, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன மாற்றம் வரும், அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லைஃப் சக்கரா என்றால் என்ன? முதல்ல சக்ரா என்ற வார்த்தை, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா சக்கரம், அதாவது சுழற்சி. லைஃப் சக்ரா என்றால் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல போகாது, அது மேலே போகும், கீழேயும் வரும், மறுபடி மேலேயும் போகும். நீங்க இந்த சக்கரத்தை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. சக்கரம் சுழலும் போது ஒரு பகுதி மேலே வரும், இன்னொரு பகுதி கீழே போகும். ஆனால் சக்கரம் நிற்காது. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். ஒரு நேரம் சந்தோஷம், ஒரு நேரம் சோதனை, ஒரு நேரம் வளர்ச்சி, மறுபடியும் மாற்றம். இதுதான் லைஃப் சக்ரா, வாழ்க்கை சக்கரம். லைஃப் சக்ரா ஏன் நடக்குது? இது நடக்கிறதுக்கு 3 காரணம் இருக்கு. முதலாவது காரணம் இயற்கை விதி. இயற்கையிலேயே எல்லாமே சுழற்சி தான். பகல் முடிந்தா இரவு வரும், இரவு முடிந்தா மறுபடியும் பகல் வரும். மழை பெய்தா வெயில் வரும், வெயில் வந்தா மீண்டும் மழை வரும். குளிரும் வெப்பமும் மாறி மாறி வருவது போலவே விதை விதைத்தா செடி வளரும், செடி வளர்ந்தா பழம் வரும், அந்த பழத்திலிருந்து மீண்டும் விதை உருவாகும். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். ஒரே மாதிரி நேர்கோட்டுல போகாது. நல்லதும் கஷ்டமும் மாறி மாறி வரும். அதான் வாழ்க்கையின் இயற்கையான சுழற்சியாகும். இரண்டாவது, மனசை வலிமையாக்கும் சோதனைகள். அதாவது வாழ்க்கை எப்போதும் சுலபமா போனா நம்ம மனசு வளராது, அதாங்க மனசு வலிமையாகாது. சில நேரம் சோதனை வரும்போதுதான் நம்ம தைரியம், பொறுமை எல்லாம் அதிகமாகும். அந்த சோதனைகள் நம்மை உடைக்க வருவதல்ல, நம்மை வலிமையாக்குவதற்காக வருகிறது. நம்ம ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காகத்தான் சில நேரம் அந்த சோதனைகள்லாம் வருது. மூணாவது, நம்ம செயல்களின் விளைவு, அதாங்க கர்மா. நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நல்லதை செய்தால் நல்லது, தவறானதை செய்தால் அதற்கேற்ற சிக்கல்கள் வரும். அது நமக்கான தண்டனை அல்ல, நம்மை கற்றுக்க வைக்கும் ஒரு பாடமாகும். அந்த விளைவுகளானது, அதாங்க கர்மா என்பது, நம்மை சிதற வைக்கிறதுக்காக அல்ல, நம்ம மனசையும் அறிவையும் வளர்ச்சியோடு முன்னேற்றும் இயற்கையின் ஒரு சட்டமாகும். அடுத்ததா லைஃப் சக்ராவின் முக்கியமான 6 நிலைகளை பற்றி பார்க்கலாம். லைஃப் சக்ரா பொதுவாக 6 முக்கிய நிலைகளில் நடக்கிறது, அதாங்க சுழல்கிறது. இப்போ அந்த நிலைகளை பற்றி நம்ம புரிந்து கொள்ளலாம். அவை வாழ்க்கையில் எப்போதும் சுழற்சி போல திரும்ப திரும்ப வரும். ஃபர்ஸ்ட் அமைதி, அதாங்க முதல் நிலை அமைதி. இந்த நிலை வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கும் போதுதான் வரும். வேலை ஸ்மூத்தா இருக்கும், குடும்ப உறவுகள் நல்லா இருக்கும், மனசு அமைதியா இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம மனசு நினைக்கிறது, இப்படியே எப்போதும் இருக்கணும்பா என்று. ஆனாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி நிரந்தரமாக இருக்காது. பிற நிமிடங்களில் மாற்றங்கள் வந்து சோதனைகளை தரும். இரண்டாவது நிலை திடீர் மாற்றம், சேஞ்ச். இந்த நிலை வாழ்க்கையின் ஒரு நாளில் எதிர்பாராத மாற்றங்கள் வரும்போது வரும். வேலை தொடர்பான பிரச்சனைகள், உறவுகளில் சிக்கல்கள், பண பிரச்சனைகள், உடல் நலம் பாதிப்பு, மன அழுத்தம் போன்றவை இந்த நேரத்தில் தோன்றலாம். வாழ்க்கை எப்போதும் போல சீராக இருப்பது இல்லை.
எதுவோ ஒன்று எதிர்பாராமல் வந்து நம்மை சோதிக்கும் காலமாகும் இந்த இரண்டாம் நிலை. மூன்றாம் நிலை குழப்பம், கன்ஃபியூஷன். இதுதான் வாழ்க்கையின் மிகவும் கஷ்டமான ஸ்டேஜ். இந்த நேரத்தில் நம்ம மனசு சுய நேர்மையா நம்மகிட்டயே ஒரு கேள்வி கேட்கும். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? எல்லோரும் எல்லாம் வச்சுட்டு நல்லா இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படிதான் நடக்குதுன்னு தெரியல. இந்நிலையில் பலர் மனசு குழப்பம் அடைந்து எதையும் சரியாக முடிவு செய்ய முடியாமல் சிக்கல்களில் சிக்கிவிடுகிறது. நான்காவது நிலை பாடம், லேர்னிங். ஆனா சில நாட்கள் கழித்து நம்ம மனசு மெதுவா புரிய ஆரம்பிக்கும். நம்ம என்ன தவறு செய்தோம் என்பதை உணரும். நான் தவறா யாரையோ நம்பிட்டேன், நான் எல்லோருக்கும் நல்லவனா இருக்க முயற்சி பண்ணிட்டேன், என் பவுண்டரிஸ் இல்லாம போச்சு, என் உடல் மனதை கவனிக்கல. இந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு வரும். அந்த உணர்வுகள் தான் நம்ம வாழ்க்கையில நாம கற்றுக்கிட்ட பாடங்கள், லெசன்ஸ். அடுத்ததா வளர்ச்சி, ஐந்தாம் நிலை growth. இந்த நிலை வாழ்க்கையில் நம்மை மாற்றும் கட்டமாகும். நம்ம தைரியம் அதிகரிக்கும், முடிவுகளை தெளிவாக எடுக்க கற்றுக்கொள்வோம், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட வளர்த்துக்கிடுவோம். மேலும் நம்ம வாழ்க்கையில் நன்மை இல்லாத டாக்ஸிக் நண்பர்களை விட்டுவிட்டு முன்னேறுவோம். இதுதான் வாழ்க்கை லெவலப் ஆகும் நேரம். ஆறாவது நிலை புதிய நிலை, அதாங்க நியூ லெவல். இந்த கட்டத்தில் வாழ்க்கை மீண்டும் சரியான நிலைக்கு வரும். புதிய வேலை வாய்ப்புகள், நல்ல மனநிலை, உறவுகள், அமைதியான சூழல் உருவாகும். ஆனாலும் இதுவே மீண்டும் அமைதி நிலை, அதாங்க முதல் ஸ்டேஜுக்கு மாற வாய்ப்பு. இதனால் வாழ்க்கையின் சக்கரம் மறுபடியும் சுழல தொடங்குகிறது. மீண்டும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி அமைதி நிலை, திடீர் மாற்றம், குழப்பம், பாடம், வளர்ச்சி, புதிய நிலை. இந்த 6 நிலைகள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சுழன்று கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை சக்கரத்தின் முக்கியமான 6 நிலைகளாகும். சரி, லைஃப் சக்கரா மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கை சக்கரம் மூலமாக ஒரு முக்கியமான உண்மை நமக்கு தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வரும், ஆனாலும் நீங்கள் அதே மனிதராக இருக்க மாட்டீர்கள். ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்துட்டு போகும்போது அதுல இருந்து நீங்க பாடத்தை கத்துக்கிடுவீங்க. அடுத்த முறை அதே பிரச்சனை வந்தாலோ இல்ல அதே நிலை வந்தாலும் நீங்கள் அதை கடந்துவிட்டு முன்னோக்கியே தெளிவாக வலிமையோடு அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். அடுத்ததா, என் வாழ்க்கையில மட்டும் மீண்டும் மீண்டும் அதே மாதிரி அப்ப எதுக்கு நடக்குது? சிலர் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் எதிர்கொள்வார்கள். உதாரணமாக, ஒரே மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஒரே மாதிரி வேலை பிரச்சனை, ஒரே மாதிரியான பணக்குறைவு, ஒரே மாதிரியான மன அழுத்தம் போன்றவை தொடர்ந்து வரலாம். இதற்கு காரணம் நாம் அந்த பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை என்பதே. லைஃப் சக்ராவின் இந்த விதி முக்கியமானது. லெசன் கற்றுக்கொள்ளும் வரை வாழ்க்கை அதே பேட்டர்னை நமக்கு ரிப்பீட் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் லைஃப் சக்கராவின் முக்கியமான ரூல். அதாவது வாழ்க்கை சக்கரத்தின் முக்கியமான விதிமுறையே நம்ம அந்த பாடத்தை அந்த பிரச்சனையில இருந்து முழுமையா கத்துக்கிற வரைக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகளே நமக்கு திரும்ப திரும்ப வருது. அடுத்ததா, லைஃப் சக்கராவை புரிந்தால் என்ன நன்மை? என்னதான் நன்மை கிடைச்சிரும் வாழ்க்கை சக்கரத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப் சக்கராவை புரிந்தால் நம்ம வாழ்க்கையில் 3 முக்கிய மாற்றங்கள் ஏற்படும். முதல்ல, பயம் குறையும். இது நிரந்தரமானது இல்ல என்பது நமக்கு புரியும். 2வது, மனசு தெளிவாகும். இப்போ நான் வாழ்க்கை சக்கரத்தின் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அப்படிங்கிற தெளிவான மனசு நமக்கு இருக்கும். 3வது, ரொம்ப முக்கியமானது, முடிவை சரியா எடுப்போம். கோபத்திலும் கலக்கமில்லாமல் அமைதியான கரெக்டான முடிவை நம்மளால எடுக்க முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு பயமும் சேர்ந்து வரும். அந்த பயத்திலிருந்து விடுபட்டு தெளிவான சரியான முடிவை எடுக்க வைக்கிறது தான் நமக்கான வாழ்க்கை சக்கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் நன்மையாகும். கடைசியா நண்பர்களே, நீங்கள் இப்போ வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலும் நினைவில் வையுங்கள், இது உங்கள் பயணம் முடிவடைந்தது என்ற அர்த்தமல்ல, இது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம் என்று. வாழ்க்கை ஒரு சக்கரம் போல, அது எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும்.
மேலே போனாலும் கீழே வந்தாலும் அது நம்மை முன்னேற்றவே சுழல்கிறது என்று நினைவில் வையுங்கள். நீங்கள் கீழே போகிறீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். அந்த தருணங்கள் உங்களுக்கான பயிற்சி, வலிமை மற்றும் அனுபவத்தை தரக்கூடியதாகும். சோதனைகள் வரும்போது அதை தோல்வியாக பார்க்க வேண்டாம். அது உங்களை கற்றுக்க வைக்கும் ஒரு பாடம், உங்களை வலிமையாக்கும் ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையின் சுழற்சிகளை புரிந்தால் பயம் குறையும், மனசு தெளிவாகும், முடிவுகளை அமைதியாக எடுக்க முடியும். ஆதலால் மீண்டும் நினைவில் வையுங்கள், வாழ்க்கை சுழலும் சக்கரம் போன்றது. உங்களை கீழே அது இழுக்கவில்லை, அது உங்களை அடுத்த லெவலுக்கு முன்னேற்றி வெற்றிக்கும் வலிமைக்கும் வழிகாட்டுகிறது என்று நம்புங்கள், நினைவில் வையுங்கள்.